மழை வந்து மேட்ச் நின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே பிட்ச் சரியில்லன்னு சொல்லி மேட்ச் நின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாரி நெறைய சம்பவங்கள் கிரிக்கெட் வரலாற்றில நடந்திருக்கு. அப்படிப்பட்ட டாப் 3 சம்பவங்கள தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 1 2009ல இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் டெல்லியில இருக்கக்கூடிய ஃபெராஸா கோட்லா ஸ்டேடியத்துல ஒரு ஓடிஐ மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பால் அன்ஈவனா பவுன்ஸ் ஆச்சு. இஷ்டத்துக்கு மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சில பால் பேட்ல பட்டு சம்பந்தமே இல்லாம ஸ்லிப்புக்கும் கல்லிக்கும் கேட்ச் போய்க்கிட்டே இருந்துச்சு. ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன்களால பிட்ச கணிக்கவே முடியல. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குழம்பி போயிட்டாங்க. அந்த அன்ஈவன் பவுன்ஸாலேயே தில்ஷனுடைய தோள்பட்டையிலேயே ஒரு அடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் கையிலயுமே ஒரு அடி விழுந்துச்சு. அடிபட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே பயந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிட்ச ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது பிட்ச்ல புல்ல சரியா வெட்டாம விட்டுட்டாங்க. அதனால புல் அங்கங்க இருந்திருக்கு, புல் அங்கங்க இல்ல. இதனாலேயே ஒரு சில பால் பிட்ச் ஆகி ரொம்ப மேல பவுன்ஸ் ஆகியிருக்கு. ஒரு சில பால் பிட்ச் ஆகி அப்படியே கீழே டெட் ஆகிற மாதிரி பவுன்ஸ் ஆகியிருக்கு. அதை பார்த்து அம்பியர்ஸ் பேசி முடிவு பண்ணி 24வது ஓவரோட 3வது பால் இருக்கும்போதே மேட்சை அப்படியே நிறுத்திட்டாங்க. அப்போ ஸ்ரீலங்கா 83 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்சை டேஞ்சரஸ் பிச்சால இந்த மேட்சை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருந்தாங்க. நம்பர் 2 2023 பிபிஎல்ல பெர்த்தோ மெல்பர்ன் ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஜாஸ் இங்கிலீஷ் பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது சதர்லாந்து பேஸ்ன எந்த பாலையுமே அவரால் பேஸ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு சில பால் பிச் ஆகி தானா கட் ஆயிட்டு இருந்துச்சு. பால் பிச் ஆகி டக்குன்னு நின்று வந்துச்சு. என்னன்னே புரியல ஜாஸ் இங்கிலீஷ்க்கோ பின்னாடி கீப்பரா நின்னுட்டு இருந்த குவிண்டன் டி காக்கும். அதுக்கப்புறம் தான் அம்பையர்ஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் முன்னாடி நாள் மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதால கவர் போட்டிருக்காங்க. கவர் போட்டிருந்தாலுமே மழை தண்ணி பிச்சுக்குள்ள பூந்திருக்கு. அதனால பிச்சு சொத சொதன்னு ஆகிருக்கு. அதனால தான் பவுன்ஸே ஆகாம கீழே பால் வந்திருக்கு. இந்த இடத்துல பேட்ஸ்மேன் பேட்டிங் பண்றது ரொம்ப அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கருதி அந்த மேட்சை 7வது ஓவர் போட்டுட்டு இருக்கும் போதே நிறுத்திட்டாங்க. நம்பர் 3 1998ல வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்தும் வெஸ்ட் இண்டீஸும் ஜமைக்காவில் இருக்கக்கூடிய சபினா பார்க்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்ல கர்ட்னி வால்ஸும் கட்லி ஆம்ப்ரோஸும் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருடைய பவுலிங்குமே டேஞ்சரஸ். ஆனா அன்னைக்கு அதை விட டேஞ்சரஸா அந்த ஒரு மேட்ச்ல இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பாலுமே திடீர்னு பவுன்ஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பால்லாம் கீப்பருடைய தலைக்கு மேலேயே பவுன்ஸ் ஆகி 4 போயிருச்சு. அந்த அளவுக்கு அன்இவன் பவுன்ஸா இருந்துச்சு. அந்த அன்இவன் பவுன்ஸாலேயே இங்கிலாந்து பேட்ஸ்மேன் நிறைய பேர் அவுட் ஆகி வெளியே போயிட்டு இருந்தாங்க. ஒரு பால்ல குத்தி ஓவரா பவுன்ஸ் ஆகி அலெக்ஸ் ஸ்டோட்டுடைய கட்டை விரல்லையே பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவருடைய கையில அடிபட்டுச்சு. அப்புறம் அம்பையர்ஸ் வந்து பார்த்திருக்காங்க. அப்பதான் பிச்சில் அதிகமா கிராக்ஸ் இருந்தது தெரிய வந்திருக்கு. அந்த கிராக்ஸால தான் அன்இவனா பவுன்ஸ் ஆகி இருக்கு. அதனால இது பேட்ஸ்மேன்களுக்கு ஆபத்துல முடியக்கூடும். மேட்சை கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 10.1 ஓவர் வீசப்பட்ட நிலையில 17-3 இங்கிலாந்து இருக்கும்போது அந்த மேட்சை அப்படியே நிறுத்தி ரத்து பண்ணிட்டாங்க.